ஏவன் ட்ராவலிங்கர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ வந்து கதிரகாமத்தில் நிற்கிறேன். கதிரகாமத்துக்கு இப்போ நாங்கள் மாணிக்கங்கரையில் போய் குளிச்சுட்டு தொடர்ந்து ஆலயங்களுக்கு செல்ல இருக்கின்றேன். உண்மையில் நாங்கள் இது பல தடவை வந்திருக்கின்றேன். பல தடவை உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்குங்க. பார்க்காத வந்து இது ஒரு வீடியோவை பாருங்கள். நான் இப்போ தங்கியிருக்கிற இடம் வந்து கதிரகாமம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில் நிற்கிறேன். வாங்க நிகழ்ச்சி போகலாம். நிகழ்ச்சி போகிறதுக்கு முன்னால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வரும் காணொலியும் பாருங்கள். இப்போது நாங்கள் கதிரகாமத்தில் இருந்து நாங்கள் உங்களுக்கு வீடியோ தர காத்திருக்கின்றேன். தொடர்ந்து பாருங்கள் என்னுடைய பயணி. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் தங்குற ரூம் அதுதான். அந்த ரூம் கொண்டு காட்டுறேன். லேக் ஹவுஸ் ரெஸ்டாரண்ட் சொல்லி அந்த இதில் நிற்கிறோம். இப்போ நாங்கள் நேரடியாக கோவிலுக்கு மாணிக்கங்கரை போவோம். அப்படி போவோம். இது பஸ் கோல்டு எல்லாம் அப்படி இருக்குது. அழகான முறையில் பஸ் கோல்டு எல்லாம் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கின்றோம். அந்த மாணிக்கங்கரையில் குளிச்சுட்டு செல்லக்கதிரம் அது போகிறோம். அதோட என்னென்னு சொன்னால் என்னோட வந்தவர் வந்து ஒரு ஆள் மொட்டை போட போகிறார். அவர் ஃபுல்லாக எல்லாம் ஃபுல் க்ளீன் ஷேவ் எல்லாம் எடுக்க போகிறார். எடுத்துக்கொண்டு போகிறார். அது சம்மந்தமான காட்சியை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. தொடர்ந்து நாங்கள் குளிக்கிறதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் குளிச்சுட்டு வந்து தொடர்ந்து இதண்டுவோம். கிராமத்துக்கு பகலில் வந்திருக்கிறோம். சரியாக இப்போ 2:45 ஆச்சு. நாங்கள் கொழும்புலேருந்து வர விடிய 7:45 தான் பஸ் எடுத்தாங்க. வந்து சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். இதற்கு இந்தியானு நேற்று அப்படியே போகிறோம். பகல் ஃபுல்லாக செல்லக்கதிரம் அவங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது வந்து செல்லக்கதிரம் போகிறதுக்கு 5.5 கிலோமீட்டர். நாங்கள் எப்படியே போவோம். ஸ்டாண்ட் போய் வரோம். கோவிந்த வேன் இல்லைங்களா? போனவங்களோட கொஞ்சம் பரவாயில்ல. சரியான வெயிலன்னு அம்மா பயங்கர வெயில். பாப்போம் இதுக்குள்ள போய் இன்றைக்கு செரினிட்டி அழகான நல்லா இருக்கு. நல்ல கலர். இன்றைக்கு இவருக்கு தான் மொட்டை அடிக்க போகிறோம். இந்த முன்னுக்கு போகிற அந்த மஞ்சள் கலர் அவருக்கு தான் மொட்டை அடிக்க போகிறோம். அவருக்கு அடிக்கல எப்படி இருக்குமன்றதை பாருங்க. அழகான இப்படி நல்ல பூக்கள் எல்லாம் இருக்குது. வடிவான பூக்கள் எல்லாம் இருக்குது. இந்த கடையில் எல்லாம் நல்ல கடையில் நல்ல சாமான்கள் இருக்குது. அழகான சாமான்கள் எல்லாம் வடிவான இப்படியெல்லாம் இருக்குது. இப்படி அழகான கடைகள் இப்படி பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்படி மாணிக்கங்கரைக்கு போகிறோம். இப்படியே மாணிக்கங்கரையில் போய் குளிச்சுட்டு பூவெல்லாம் வச்சு விற்கணுமா என்ன தெரியல. நல்லா இருக்குது. அது அங்கே போ மலை ஏப்பத்த வந்தாங்க. பாடி பேரா அரே அரே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மாணிக்கங்கரையை தேடி போய் கொண்டிருக்கிறோம். உண்மையில் அது ஒரு அழகான முறையில் இங்கே வச்சிருக்கணும். அழகான முறையில் நாங்கள் குளிக்க முடியும். நாங்கள் முந்தி அங்கே ஒழிக்கிறது இல்லை, இதுலேயும் குளிக்கலாம். மலை ஏற்றத்துக்கு சொந்தானி நாண்டது என்ன குளிக்கிறது. நாங்கள் அங்கே போய் குளிக்கிறோம். இல்லை அங்கே குளிக்கலாம். அங்கே போய் குளிக்கிறாங்க. அது அங்கேயும் குளிக்கலாம். இங்கே நல்லா தண்ணி ஓடுது போகிறேன். ஆமாம், இங்கே தண்ணியை பாருங்க எப்படி ஓடுதுன்னு பாருங்க. இதில் நல்ல தண்ணி ஓடுது. இங்கே இல்லை அங்கே நீந்துறாங்க. அங்கே இதில் கொண்ட வெட்டுறதான் அங்கே அதில் போய் குளிக்கலாம். அங்கே நான் சொல்கிறேன் அந்த அதில் இன்றைக்கு இதில் குளிப்போம். மாணிக்கங்கரையில் குளிக்கிறது இதுதான் மாணிக்கங்கரை. அப்போ அது என்ன இப்போ இதுலேயும் குளிக்கலாம். நாங்கள்
ஆமாம் மாரவத்தூர்னு. இப்போ நாங்கள் இதில் முடிவெட்ட போகிறோம். அழகான முறையில் இதுக்கெல்லாம் நியாயமான பேர் குடிக்கிறேன். நல்ல ஆறு நல்ல தண்ணி போகுது. இன்றைக்கு நல்ல தண்ணி போடுறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த பேருக்கு முந்தைய மொட்டை வலிக்க போகுது. எல்லாம் ஸ்லிப்பரை அது ஐயா பண்ருதியான 100 பண்ருதியான ஐயா 100 ரூபா. கும்பிடும் மொட்டை அடிக்கிறதுக்கு அவர் தன்னுடைய இதை பற்றி அவர் கும்பிட்டு அதை செய்கிறார். உண்மையில் ஒரு அருமையாக இருக்குது. அவர் அந்த ஒரு என்ன சகோதர மொழியாக இருந்தாலும் அதை நீட்டாக செய்கிறார். தலைக்கு தண்ணி ஊற்றி தேங்காய் இளநியை ஊற்றி தான் வலிக்க போகிற ஃபுல்லாகும். மொட்டை ஐயா කල්ලගන්න අයියා මේකද නැත්නම් මේක උලංග යනවා කපුරු ඔක්කොම තියා ගන්න ඕනේ හොඳේ දැන් ඉවර කරමු ඕම තියා ගන්න මේ ගාලි වෙන්නකම් අයියෝ එහෙනම් වීඩියෝ කරන්න බෑ අරයාගේ අතර දෙන්නේ கை வச்சிருங்க. இது அப்புறம் அந்த இது ஆற்றுல போடுவோம். மொட்டை நெல்லாங்க வந்துங்க. அப்படியே எடுத்தாச்சு. ரைட், இது ஒரு பக்கத்தால் எடுக்குது. நாங்கள் அப்படியே இதில் வேறுங்க எல்லாம் ஆற்றுல வேறுங்க நல்ல தண்ணியெல்லாம் ஓடுது. இப்போ என்னென்னு சொன்னால் நாங்கள் மொட்டை அடிச்சுட்டு அவருக்கு மொட்டை அடிச்சுட்டு இப்போ போகிறோம். அவர் அவங்க தான் போய்கொண்டிருக்கிறோம். பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ வந்து இன்றைக்கி பூஜைக்கு போகிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். அழகான முறையில் பூஜைக்கு போயினோம். இப்போ எல்லோரும் கதிராமத்துக்கு போய் கொண்டிருக்கிற அந்த காட்சியை பார்க்கக்கூடிய இன்றைக்கு போயாண்டபடியாக எல்லோரும் வெள்ளை உடுப்போலோட போய்கொண்டிருக்கிற அந்த காட்சியை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்படியே நாங்கள் அப்படியே கதிராமத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் மண்ணாக நடப்போம். மண்ணாக நடந்தது பகல் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். அழகான முறையில் அந்த கோயில் தெரியுது பாருங்கள் தூர. இன்றைக்கு போயாண்டபடியாக அந்த பன்சலையில் அந்த பிரித்தோதி கொண்டிருக்கிற அந்த சத்தம் வந்து கேட்டபடி இருக்குது. இப்படி நாங்கள் கதிராமத்தினுடைய அழகை பார்க்க போய்கொண்டிருக்கிறோம். நல்ல இன்றைக்கி பன்சலையில் இன்றைக்கி போயாண்டபடியாக அந்த பௌத்தத்துக்குரிய கொடியை அதில் கட்டி வச்சிருக்கணும். இப்போ நாங்கள் நேரடியாக அங்கே போய்கொண்டிருக்கிற அந்த காட்சியை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இளம்பெரும் காவடி ஆடுறதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அழகான அந்த பன்சலையில் அழகான முறையில் கோயில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதை நாங்கள்
ஸ்லிப்பரை வச்சுட்டு போவோம். அழகான கதிரகாமத்தினுடைய பார்க்கக்கூடிய இருக்குது. நிறைய பேர் நாங்கள் ருகுணு மகா கதிரகாம தேவாலயம் ஃபோட்டோ இதை எடுத்து கொடுப்போம். இந்த பாருங்க வேறு தான் மொட்டை அடித்து போட்டு நிற்கிறார் அழகான முறையில் சந்திரகலா பூசி. இப்போ காவடி வருது, காவடியும் எடுப்போம். நல்லா இருக்குது. இந்த கதிரகாமத்தினுடைய அழகை பாருங்கள் எப்படி. இதுதான் கதிரகாமத்தினுடைய அழகு. அப்படியே ஒரு வடிவாக வேல், பெரிய வேல் ஒன்று அங்கே இருக்குது. இன்றைக்கு ஒரு தரிசனம் கிடைச்சது எங்களுக்கு. கதிரகாமத்துக்கு வரக்கூடிய தரிசனங்கள் உண்மையில் ஒவ்வொரு ஆக்கள் வர 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 நாங்கள் கூட்டிக்கொண்டு வரதால் எங்களுக்கு ஒரு கொடுப்பனவே இந்த கதிரகாமத்துக்கு வரதால். கதிரகாமத்தில் இப்போ இன்றைக்கு பகலண்டபடியாக ஒரு க்ரௌட் எல்லாம் குறைஞ்சிட்டுது. பூசை நடக்கிற டைம் எல்லாம் குறைவு. நாங்கள் நல்லா ஊதுபத்தியெல்லாம் அழுது. மேலே சரியான வெயில். இந்த காவடியும் பெருது, அதே மாதிரி பார்க்கக்கூடியதாக இருக்கும். எல்லா பக்கத்தாலையும் மயில்கள் எல்லாம் இருக்குது. எல்லாம் வேலை நடந்துன்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய ஆள் இப்போ மொட்டை அடித்து போட்டு கும்பிட்ற அழகை பார்க்கக்கூடிய கதிரகாமத்தினுடைய அழகு சரியான வடிவாக இருக்குது. இப்போ காவடி கொண்டு வந்துட்டு இருக்குது. காவடியை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. எல்லோரும் நேர்த்தி கடனுக்கு காவடி எடுத்து வந்து வரீங்க. அந்த காட்சியை பார்க்கக்கூடிய தங்களுடைய சொன்னால் நாங்கள் செல்லக்கதிராமத்துக்கு வந்திருக்கிறோம். செல்லக்கதிராமத்துக்கு அப்புறம் கும்பிட்டு வர போகிறோம். அதில் ஒரு அழகான முறையில் செல்லக்கதிராமத்துக்கு போய் கும்பிட்டுட்டு அப்படி வரண்டே க்ரௌட் குறைவு. ஆனால் நல்ல தண்ணி ஓடுது. பார்க்க நீங்கள் தெரியும், ஞாபகமான தண்ணி ஓடுது. ஒத்துரு சுண்ட தேங்காய் உடைக்க போகிறீங்க? தேங்காய் உடைக்க போகிறீங்களா? வேண்டும் ஸ்லீப்பரை வச்சுட்டு போம்.
தேங்காய் எடுக்கணும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கோயிலை பாருங்கள். இது வந்து விநாயகர் கோயில். உண்மையில் ஒரு அழகான கோயில். மாணிக்க விநாயகர் கோயில். இந்த கோயில் இது அப்படியே போகக்கூடியதாக இருக்கும். நிறைய தண்ணியெல்லாம் பாயுது. நிறைய கடையில் வந்து சாமான் வந்து அக்காட்ட கடை அக்கா அந்த கடையில் சாமான் பண்ணுறோம். அழகாக மொட்டை எல்லாம் சாமான் இதை மொட்டை அடித்து போட்டு எல்லாம் நெத்திக்கிழனுக்காக தேங்காய் எல்லாம் போட்டுருவேன். அப்படியாக இருக்கும். மல் கொண்டு போய் நல்லா இருக்கு. இந்த ஆறு வந்து சும்மா இன்றைக்கு பாயுது. இதை விட கொஞ்சம் கூடுதலாக பாய்ஞ்சது. இன்றைக்கு கொஞ்சம் குறைஞ்சிட்டு இல்லாட்டி இது நீலாலையெல்லாம் பாய்ஞ்சது. தண்ணி மாணிக்க பிள்ளையாருக்கு போகவே கஷ்டமாக இருந்தது. பார்ப்போம். எல்லாம் குளிச்சுட்டு இப்போ அங்கே கும்பிட்டு இப்போ இங்கே வரீங்கன்னா மாணிக்க பிள்ளையார் கோயில் நல்லா கப்பல் அழகான முறையில் அந்த கோயில் இருக்குது. பார்க்கக்கூடியதாக இருக்கும். கேமராலாம் இருக்குது. பார்க்க நல்ல பெரிய கோபுரங்கள். பிள்ளையார் கோபுரம் அழகான முறையில் விளக்கு பக்கத்தில் நீங்கள் கொடுத்து அது நல்லா இருக்கும். கோபுரம் முன்னுக்கு அழகான முறையில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க இந்த எவ்வளோ தண்ணி போகுதுன்றாங்க. இன்னும் ஃபாஸ்ட்டாக போகுதுன்றது. இவ்வளோ தண்ணி போகுது. எவ்வளோ தண்ணி போய்கொண்டிருக்கோன்னு பாருங்க. அழகான முறையில் தண்ணி பாஞ்சு வருது. இவ்வளோ தூரம் குடிக்கையில் இந்த அந்த மாதிரி பாஞ்சு போய்கொண்டிருக்கு தண்ணி. நானுக்கு அவங்க பார்க்கக்கூடியாக இருக்கும். இவ்வளோ தண்ணின்றதை பார்க்கக்கூடியாக இருக்கும். நீட்டாக இருக்குது. அவ்வளோ தண்ணி இவ்வளோ தண்ணி வந்து குளிச்சு கொண்டு இவ்வளோ வந்துடுவாங்க. வெள்ளப்பெருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறது. மாணிக்க சங்கையில் வந்து மாணிக்க பிள்ளையார் ஆலயத்தில் வந்து இப்படி தண்ணி பாய் ஓடுதண்டு பாருங்க. நல்ல தண்ணி ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அழகான முறையில் அந்த இது தண்ணி ஓடிக்கொண்டிருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. நல்லா ஓடுது. இது அடிக்க தள்ளி கொண்டு போகுது தண்ணி. மாணிக்கெல்லாம் அடிக்க தள்ளி கொண்டு போகுது. எவ்வளோ மீன் பார்த்தீங்கன்னா இது வந்து இது போட போகிறார் மீனுக்கு. எனக்கு அப்படியே ஓடுங்க. எனக்கு போட்டதான் அப்படியே எனக்கு அடிபடு. அப்படியே போடுங்க. கரான்சுண்டு அதை நாங்கள் செல்லக்கதிராக முடித்து கொண்டு ரூமுக்கு போகிறோம். ரூமுக்கு போகிறோம்.
இப்போ நாங்கள் வெள்ளக்காரம் வந்துட்டு அப்படியே போகிறோம். போட கேட்டு நம்பர் எடுத்து முடிய கூப்பிடுவோமா இல்லாட்டி போனோம். அங்கே போகிறது அதான் அதான்